to FoodX channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா chili potato fry பண்ண போறோம். அது தேவையான ஒரு நான் ஃபோர்ஸ் எடுத்துக்கேன். அதை எடுத்து பாயில் பண்ணி ஸ்கின் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட், க்ரீன் சில்லி சாஸ், சில்லி பவுடர் இல்லை 1/2 ஸ்பூன்ஸ் போதும். சில்லி ஃப்ளேக்ஸ், சேம் எள்ளு, வெள்ளை எள்ளு இருக்கு இல்லைங்களா, இல்லை பிளாக் எள்ளு எது இருக்கோ, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், கொரியாண்டர், ஃபைன்லி சாப்ஸ். இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Smash the potatoes. Any lumps எதுவும் முட்டை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். Smash potatoes ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் இவ்வளோ வேணுமோ அது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட், சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். ஜஸ்ட் மிக்ஸ் இட் வெல். நல்லா பைண்ட் ஆகணும். இதை நல்லா மசிச்சுக்கோங்க. எந்த லம்ஸும் இல்லாத அளவுக்கு பால்ஸ் செய்கிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. நல்லா குட்டி குட்டி பால்ஸ் செய்யணும். ஸ்மால் பால்ஸ், மேக் இட் இன்டு ஸ்மால் பால்ஸ். மேஷ்ட் பொட்டேட்டோஸ், கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டாக டவ் மாதிரி பண்ணிவிட்டு பால்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸில் கூட நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இந்த பால்ஸ் எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே குக்டாக இருக்குது. ஜஸ்ட் மேலே கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஹீட் பேன், கொஞ்சம் 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் finely chopped garlic, finely chopped ginger, sauteed, ginger garlic சாட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பால்ஸ் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ், chili sauce, sesame seeds மேலே போட்டுக்கோங்க. எள்ளு ரிமைனிங் பால்ஸையும் போட்டுக்கோங்க. முடிஞ்சிருக்கு. அவ்வளோ டிஷ் ரெடியாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். கிறிஸ்பி add some chili flakes. மேலே கொஞ்சம் என்ன சொல்கிறது, க்ரஷ்டு மிளகா, இடித்த மிளகா மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், டிஷ் ரெடியாக எடுத்து. இப்போ நம்ம கிறிஸ்பி சில்லி பொட்டேட்டோ ரெடியாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.